பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் நான் உங்களோட பேசியிருக்கிறேன். என் மகனுக்கு இப்போ ஒரு வேலை கிடைச்சிட்டு பாஸ்டர். அவங்களோட அப்பாட வேலை செய்கிற கம்பெனிலேயே ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். கடன்களை கட்டையும் கிருபை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாஸ்டர் எனக்கு இந்த சுகர் புண்ணு ஒன்று இருந்துச்சு. உங்களோட ஜெபத்தை கேட்டுக்கிட்டு அந்த புண்ணு நல்லாவே குணமாகிருச்சு பாஸ்டர். விரலில் நல்லாவே ஆகிருச்சு. ஒன்றுமே காயமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் என்பது மாற்றங்கள் நிறைந்த ஒன்று. மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி நேரிடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரமானதல்ல. சூழ்நிலைகள் ஆண்டவருடைய கரத்தில் உள்ளது. அவர் வனாந்தரமான இடத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். வனாந்திரம் என்பது துன்பம் நிறைந்த, ஆதரவற்ற, ஆசீர்வாதமற்ற ஒரு நிலையை குறிக்கிறது. இதை முற்றிலுமாய் மாற்றும் வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த அவரால் முடியும். பிரியமானவர்களே, இன்று நாம் வாசித்த வசனத்திலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு திருமணத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். திருமண வீடு என்னும் போது நிச்சயமாக அங்கே அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை நிலைக்கவில்லை. அங்கே சிறு குழப்பம் உண்டாகிறது. காரணம், திராட்சரசம் குறைவுபட்டது. இன்னும் அநேகர் சாப்பிடவில்லை. அநேகர் இனிமேல் தான் வருவார்கள். ஆனால் குறைவான திராட்சரசமே அங்கு உள்ளது. இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கூட திராட்சரசம் குறைந்திருப்பதை அவர்கள் கவனித்தார்கள். ஆகவே சரியான நேரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. அனைவரும் அருந்துவதற்கு போதுமான ரசமும் கிடைத்தது. ஒருவேளை அவர்கள் கவனிக்க தவறி இருந்தால் உறவினர்கள் முன்னிலையில் அவர்கள் அவமானப்பட்டிருக்க வேண்டியதா இருக்கும். ஏற்ற நேரத்திலே ஞானமாய் திராட்சரசம் குறைபடக்கூடிய அந்த சூழ்நிலையை கண்டறிந்தார்கள். ஆனால் பல மனிதர்கள் ஆண்டவர் தங்களுக்கு தந்தளியுள்ள ஞானத்தை பயன்படுத்துவதே இல்லை. பிரியமானவர்களே, தங்களுடைய சூழ்நிலைகளை உணராமலே சில காரியங்களை செய்து சிக்கிக் கொள்ளுவார்கள். உதாரணமாக, தங்களுடைய வருமானம் இவ்வளவு என்றால் இவ்வளவுதான் செலவழிக்க முடியும் என்று யோசிக்காமலே வீடு கட்டுவார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று கூறி யோசிக்காமல் செய்துவிட்டு கடைசியில் கடனில் சிக்கி தவிப்பார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான, அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்முடைய சூழ்நிலையை கண்டறிந்து அதற்கேற்றபடி வாழக்கூடிய ஞானம் உள்ளவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்னார்கள். சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமை ஜெபத்திற்கு உண்டு என்பதையும் இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மரியாள் திராட்சரசம் குறைவுபட்ட உடனே ஆண்டவரின் சமூகத்திற்கு சென்று அதை தெரியப்படுத்துகிறார். அதே போல நீங்களும் உங்கள் சூழ்நிலைகளை குறித்த உணர்வுள்ளவர்களாய் இருந்து ஏற்ற நேரத்தில் அவருடைய கரத்தில் இருந்து உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே கூறப்பட்டுள்ள திருமண வீட்டார் திருமணத்திற்கு ஏற்ற ஆயத்தத்தை செய்ய தவறிவிட்டார்கள். ஏனெனில் அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். பிரியமானவர்களே, அத்தனை பேருக்கும் ஏற்றபடி அவர்கள் திராட்சரசத்தை செய்யவில்லை. இது அவர்கள் தெரியாமல் செய்த காரியம் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் தவறுகளை மன்னித்தார். காரணம், மரியாளின் வேண்டுதல். ஆகவே உங்கள் வேண்டுதல் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் வல்லமையுடையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு ஒருபோதும் பதறாதிருங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கணக்கிட்டு ஞானத்தோடு வாழும்போது திருமண வீட்டாரை போன்ற திடீர் குழப்பங்களை தவிர்க்க முடியும்.
அதற்கேற்ற ஞானத்தை ஆண்டவரிடம் கேளுங்கள். ஒருவேளை அறியாமல் நீங்கள் சில சூழ்நிலைகள் சிக்கி இருந்தால் கூட அதிலிருந்து ஆச்சரியமான விதத்திலே உங்களை மீட்டெடுக்க அவரால் முடியும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே நாம் கேட்கிற தேவ செய்தியாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஞானம் நமக்கு மிக அவசியம் என்று இந்த அதிகாலை வேளையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஞானமாய் நாம் செயல்படுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே நம் குடும்பங்களை நாம் ஏற்ற விதமாக நடத்தி செல்ல முடியும். பிரியமானவர்களே, ஞானமுள்ள ஒரு மனுஷன் தன் வீட்டை நிச்சயமாகவே அவன் கட்டுவான். வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை அவள் கட்டுகிறாளாம். உங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு தேவையானது ஞானம் மாத்திரமே. இந்த ஞானத்தை நாம் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கி இருந்தாலும் தேவனிடத்தில் மன்றாடுங்கள், அவருடைய உதவியை நாடுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தையும் அவர் உங்களுக்கு செய்து தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக யாவையும் சிலுவையிலே செய்து முடித்தவர், உண்மையுள்ள நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்கப்பா, ஆனாலும் அவர்கள் ஆறுதல் அடைவார்களாம். ஹல்லேலூயா. இயேசப்பா, பரிசுத்த ஆவியானுடைய பலன் இந்த காலை வேளையிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று பவுல் சொன்னது போல, ராஜா, இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய பலனும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் சுவாமி. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே அப்பா, உம்மை காண்கிற பொழுது நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். இருளில் இருக்கிற எங்கள் வாழ்க்கை அது வெளிச்சமாய் மாறுகிறது சுவாமி. உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடுகிற பொழுது, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிற பொழுது ராஜா, எங்கள் இருளடைந்த முகங்கள் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. இருளடைந்த எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் அது பிறக்கிறது. ஹல்லேலூயா. எசப்பா, பக்தன் சொன்னது போல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று பக்தன் சொன்னது போல. ஹல்லேலூயா. எசப்பா, எங்கள் உபத்திரவத்திலும் எங்கள் நெருக்கத்திலும் எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன் நீங்க சுவாமி. உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் எங்கள் வல்லமையுள்ள தேவன். இந்த காலை வேளையிலும் அப்பா, உங்களுடைய ஆறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இறங்கட்டும் அப்பா. ஒருவேளை சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனுஷர்களால் தள்ளப்பட்டும் ஆகாதென்று சொல்லப்பட்டும் இசப்பா, ஹல்லேலூயா, இலட்சியாய் அவர்கள் நடத்தப்பட்டும் இயேசுவே, ஹல்லேலூயா, அவமானப்படுத்தப்பட்டும் ராஜா, ஒருவேளை இந்த காலை வேளையிலும் அப்பா உடைந்த உள்ளத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொன்னாலும் என் தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, காயம் கட்டுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்முடைய கிருபை இந்த காலை வேளையிலே வெளிப்படட்டும். பக்தன் சொன்னது போல, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும் திராணியுள்ளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும்
அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அவர் நம்மை ஆறுதல் செய்கிறவராம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஹல்லேலூயா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த காலை வேளையில் ஒரு விசுவாசத்துக்குள் வாருங்கள். உங்கள் நம்பிக்கையை பெருக பண்ணுங்கள். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமரட்டும். ஹல்லேலூயா. அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவாராம். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தவர்களும் என்று அப்பா பக்தன் சொன்னது போல என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் பிள்ளைகளுக்கு நீர் அடையாளத்தை நீர் கட்டவிழ்ப்பீராக ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை சத்துருக்கு முன்பதாக நீர் உயர்த்தணும் சுவாமி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்து இருக்கிற எங்கள் தேவாதி தேவன் அப்பா, நீங்க ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். மனுஷர்கள் யாரும் கண்டும் காணாதவர் இருக்கிறவர் அப்பா. நீங்க உம்மை ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவே கண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா இயேசப்பா, இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் தேடுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா இயேசப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அளவில்லாத உம்முடைய சமாதானம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் சுவாமி. ராஜா, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீங்களே அப்பா. ராஜாதி ராஜாவே சப்பா, துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா, இந்த நாளிலே என் தேவன் ஆறுதல் செய்கிற தேவனாய் இறங்கணும் அப்பா. இந்த காலை வேளையுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேளையாக இருக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளின் பாதைகளை ஆண்டவர் நீர் செம்மையாக்குவீராக. வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டப்படணும் சுவாமி. ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கிற எந்த ஒரு சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, என் தேவன் அவர்கள் குடும்பங்களை நீர் கட்டணும் அப்பா. ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் நீர் தேற்றணும். ஹல்லேலூயா இயேசப்பா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையிலும் தேவ ஆவியானுடைய வார்த்தையானது ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே தொடட்டும் ராஜா. ஒரு புதிய பலத்தால் நம்முடைய பிள்ளைகளை அப்பா அது நிரப்பட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை தைரியப்படுத்துகிற ஒரு உன்னதமான ராஜா நீங்க சுவாமி. சோர்ந்து போய் நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் தைரியப்படுத்துவீராக ராஜா. ஏசாயா 41:10 சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர். ஏசப்பா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னீங்க. ஏசப்பா, ஹல்லேலூயா. உம்மை நம்புகிற உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில இறங்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் சுவாமி. அப்பா, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்ல வார்த்தையின்படி அமராஜா இசப்பா நீதிமானுடைய கூடாரத்தில் இந்த காலை வேளையிலே ஒரு கம்பீர சத்தம் உண்டாகட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. பக்தன் சொன்னது போல நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த காலை வேளையிலும் அப்பா பயமுறுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பயத்திலிருந்து உடைய பிள்ளைகளை ஆண்டவனின் விடுதலை ஆக்கணும் சுவாமி. ஆமா ராஜா இசப்பா. பயமுறுத்துகிற பிசாசுகள்
உன்னதமான தெய்வமே, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அமரட்டும். யாரெல்லாம் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேலும் இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உம்முடைய கரம் வந்து அமரட்டும். அப்பா, பிள்ளைகளை பயமுறுத்துகிற பிசாசுகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். அமராஜேசப்பா, கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற பிசாசுகள் இந்த காலை வேளையில வெளியேறட்டும். அப்பா, கன நித்திரை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கல்லான இருதயத்தை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒவ்வொன்றாக இந்த காலை வேளையில வெளியேறட்டும். அப்பா, குடும்பத்திற்குள்ள நான் சமாதானத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என் தேவன், ஆறுதலின் தேவனாய் நீர் இறங்குவீராக ராஜா. ஞானத்தின் ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவர் நீர் ஊற்றுவீராக சுவாமி. ஆமா ராஜா, குடும்பங்கள் கட்டப்பட, குடும்பத்தில் காணக்கூடிய குறைவுகளை என் இயேசு நீர் சரி செய்வீராக ராஜா. எப்படி திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது நீ இயேசு நீர் அற்புதத்தை செய்தீரோ, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை நீர் செய்தீரோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நீர் செய்தீரோ, அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா திக்கி திணறிக் கொண்டிருக்கிற, தன் வாழ்க்கையை தன் எதிர்காலத்தை குறித்து பயந்து நிற்கிற, என்ன நடக்குமோ ஏது ஆகுமோ என்று சொல்லி அப்பா கவலையோடும் கண்ணீரோடும் நிற்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு நீர் அற்புதத்தை செய்வீராக. எப்படி காணா ஒரு திருமணத்தில் எசப்பா நீர் அதிசயத்தை செய்தீரோ, எப்படி வெறும் தண்ணீரை, பச்சை தண்ணீரை எசப்பா ஹல்லேலூயா நீர் எப்படி அதை திராட்சை ரசமாக மாற்றினீரோ, அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா வெறுமையாய் நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய பாத்திரத்தை என் ஆண்டவர் நிரப்பணும். அப்பா, கசப்பான வாழ்க்கையை தித்திப்பான இனிப்பான வாழ்க்கையாக என் ஆண்டவர் நீர் மாற்றணும். இருளை வெளிச்சமாய் நீர் மாற்றணும். சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவர் நீர் கொடுக்கணும். அப்பா, உன்னதமானவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நீர் அற்புதத்தை செய்கிறீர். என்னென்ன வேண்டுதலுக்காக பிள்ளைகள் ஜெபிப்பார்களோ இப்பொழுதே அதிலே அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நேரத்திலும் அப்பா சத்துடைய கிரியைகள் குடும்பங்களிலே வேலை செய்யும் என்று சொன்னார். இப்பொழுது அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். எந்தெந்த பிசாசுகள், பில்லிசூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், எந்த கிரியைகள் இப்பொழுது ராஜா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலை செய்யும் என்று சொன்னாலும், ராஜா எந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலையோ சகோதரனுடைய வாழ்க்கையிலையோ இப்பொழுது அது கிரியை செய்யும் என்று சொன்னாலும், இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சகல கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும். எப்படிப்பட்ட சத்துருவின் கட்டுகளும் வெளியேறட்டும். பிசாசின் போராட்டத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பில்லிசூனி ஆவிகள் செயலற்று போகட்டும். மந்திரங்கள், மாந்திரிக தகடுகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விபச்சார எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகள், இச்சையை தூண்டுகிற அசுத்த ஆவிகள், சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும். எந்த கிரியைகளும் பிள்ளைகளை தொடுவதற்கு அனுமதி இல்லை. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இந்த நேரத்திலும் அப்பா பிசாசுகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன். குடும்பங்கள் அலைக்கழிக்கிற ஆவிகளுக்கு எதிராக நான் வந்து நிற்கிறேன். இப்பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். எப்படிப்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட தந்திரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிக பெரியவர். ஏ சத்துருவே, என்னை கண்டு நீ மகிழ்ச்சி அடையாதே. நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் வெளிச்சத்தில் எழுந்து நிற்பேன். ஹல்லேலூயா. உன் தலையை நசுக்குவேன். ஹல்லேலூயா. சத்துருவின் பிதடியின் மேல் என் ஆண்டவர் கரங்களை வைக்க பண்ணுகிறவர். அவன் கிரியைகளை முறியடிக்க செய்கிறவர். என் கைகளை அப்பா போருக்கும் வில்லுக்கும் அம்புக்கும் பழக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் சத்துருக்களுக்கு விரோதமாகவும் பிசாசுகளுக்கு விரோதமாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். சரியத்தில் கிரியை செய்யக்கூடிய பிசாசுகள் வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய எந்த சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. எந்த பொல்லாப்பும் எந்த ஒரு சாபமும் இனி வீட்டில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வரக்கூடிய சாப கட்டுகள், சாப கயிறுகள், சாப கண்ணிகள் எல்லாவற்றையும் நான் அறுத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்தை கொண்டு. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா. நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. வேசித்தன ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மாம்சத்துக்கு விரோதமாக கிரியை செய்ய நினைக்கிற எந்த கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகணும். மனுஷிக தந்திரங்கள் இனி செயல்படக்கூடாது. எந்த ஒரு மனுஷிக தந்திரமும் இனி பிள்ளைகள் மேல் பலிக்க கூடாது ராஜா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினது போல என் ஆண்டவர் மறுபடியும் பிள்ளைகளை எடுத்து நீர் கட்டுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. மீண்டுமா இயேசப்பா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களாய் இருப்பவர்களுக்காக, பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே என் தேவனுடைய
தேவனுடைய கரம் வல்லமையா இறங்கட்டும் சுவாமி. அற்புதங்களை செய்யும் என் இயேசுவின் கரம் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே நீரே என் துதி என்று எரேமியா சொன்னது போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே மகிமை சரீரத்தில் இறங்கட்டும், வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். எந்தெந்த பகுதியில் வியாதிகள் இருக்கிறதோ, பலவீனங்கள் இருக்கிறதோ, வலிகள் இருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட கட்டிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தைராய்டு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் முழுவதுமாக நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும், கரங்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. முதுகு தண்டில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் அப்பா. டயபெட்டிஸ் ஹல்லேலூயா, சர்க்கரை நோயில வியாதியஸ்தில் அப்பா பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பலன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சர்க்கரை நோயில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அப்பா நோயின் அளவு அது அப்பா சரியாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பிளட் பிரஷருடைய அளவுகள் இயேசுவின் நாமத்தில் அது சரியாக இப்பொழுது இயங்கட்டும் இயேசுவின். இதயங்கள் சீராக செயல்படட்டும். இதய நாடி துடிப்புகள் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் ஹல்லேலூயா சீராக துடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனைகள், கட்டிகள் ஹல்லேலூயா எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும். இயேசுவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள், லிவர்ல காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும். அற்புத சுகம் லிவர்ல உண்டாகட்டும். அற்புத சுகம் கிட்னில உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அற்புத சுகம் கல்லீரல்ல உண்டாகட்டும். அற்புத சுகம் மண்ணீரல்ல உண்டாகட்டும். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ அபிஷேகம் இறங்கட்டும். எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் முழுவதுமாக என் தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசினால் வந்த வியாதிகள் எல்லாம் முழுவதுமாக சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட ஆவிகளும் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது அது நிற்க முடியாது. நான் ஜெபிக்கிற பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன், நான் விசுவாசித்து பேசுகிறேன். ஒரு பிசாசுகளும் ஒரு கிரியைகளும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துகிறவர், என்னை அழைத்தவர், அவர் மகா பெரியவர், அவர் சர்வ லோகாதிபதி. ஹல்லேலூயா. சகலத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். சகலமும் அவர் மூலமாக, அவருக்காகவே, அவருக்கென்றே படைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய என் யூதராஜ சிங்கத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அவருடைய ஜீவனுள்ள ஹல்லேலூயா சுவாச காற்றை உங்கள் மேல் நான் ஊதுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வீசட்டும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேக காற்று ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ரூவா காற்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. கேட்கிற பொழுது சத்துருக்கள் நடுநடுங்கி விலகி போகட்டும். வியாதிகள் மறைந்து போகட்டும். பிசாசின் தொல்லைகள் இனி முழுவதுமாக நீக்கப்பட்டு போகட்டும். கடன் பாரங்கள் முழுவதுமாக நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யும் என் தேவனுடைய கரம் இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துவதற்காக நன்றி. புதிய பலத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீர் இறக்குகிறீர். அமர்ஜ கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்த சித்தம் கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே இறங்கி நிற்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கரம் அமர்ந்து அப்பா உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரங்களை வைத்து அப்பா நீ தொட்டு பலப்படுத்தி சுகப்படுத்தி இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு
தினமும் சரியா எங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோல என்னுடைய யூடியூப் சேனல்ல கீழே பாத்தீங்கன்னா, நீங்க வீடியோ பாக்குற பொழுது அதுல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணுங்க, அதை பிரஷ் பண்ணுங்க. அதே போல அதுக்கு அருகில பாத்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா தினமும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.